இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் தோல் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் நீளமாக ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தோலை மட்டும் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப நாராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பீக்கங்காய் பெருசாக வாங்கியிருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக சீவி எடுத்துட்டிங்கன்னா நிறைய தோல் வந்துருச்சு. இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பொரியல் பண்ணும்போதும் கடைசியில் செய்யும் போதும் கூட இந்த தோலை எடுத்து போட்டுருவாங்க. இதுலேயும் நிறைய சத்து இருக்குது. இது நம்ம துவையலாக செஞ்சு சாப்பிட்லாம். நான் பீக்கங்காயை கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது நான் அடுத்த நாள் பொரியல் பண்ணிப்பேன். இந்த தோலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, ஒரு பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், வரமிளகா காரத்துக்கு, கொஞ்சம் புளி, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து சட்னி மாதிரி தான் அரைக்க போகிறோம். அதனால் நான் கொஞ்சம் தேங்காயும் எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்து குறைச்சிட்டு நீங்கள் மிளகு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு வடை சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த பீக்கங்காய் தோலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது வந்து நல்லா சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே இருக்கும், கலர் மாறாமல். சட்னியும் வந்து உங்களுக்கு நல்லா க்ரீனாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் மாறட்டும். மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகும் ஜீரகமும். மிளகு கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டு வரமிளகாயை நீங்கள் சுத்தமாக கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம் இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க. நான் நார்மல் ஜீரகம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, ஒரு பல் பூண்டு. நான் பூண்டு பெருசாக இருக்கனால 1 போட்டிருக்கேன். நீங்கள் 2 போட்டுக்கலாம். 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி. புளி வந்து நீங்கள் இந்த சட்னிக்கு புளி ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பீக்கங்காய் தோல் துவையல் வந்து நல்லா இருக்காது. இந்த துவையலுக்கு வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், இது வந்து நான் ஒரு 1/4 மூடி தான் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காயை லைட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே லைட்டாக வதக்கிக்கோங்க. ஏன்னா தேங்காயை நல்லா ஃப்ரை பண்ண வேண்டாம். அவ்வளோதான், நம்ம வதக்கி வச்சுருக்க பீக்கங்காய் தோல் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து லைட்டாக பிரட்டி விட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து, கல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹெல்தி இது. நம்ம வந்து தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்லாம். இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம புளி போட்டு அரைக்கிறதுனால சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சுடு சாதத்தில் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.